இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான விஷயம், அனைவருக்கும் தேவைப்படும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். நம்ம வாழ்க்கையிலேயே இந்த நபர்கள் கையால் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்கக்கூடாதுங்க. அதுக்காக அவங்க நம்ம பகையாளியாக இருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் நம்மளோட ரொம்ப அன்பு பாசம் உறவாடிக்கிட்டு இருக்கவங்கள கூட இருப்பாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரிய வருங்க. இவங்க கையால் நம்ம தண்ணீர் வாங்கி குடிக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையே நாசமாக போகிறது கூட வழி இருக்குது. நம்ம உடல் நலம் கெடுறதுக்கும் வழி இருக்குது. நாம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மாற்றுறது கூட வழி இருக்குங்க. இது மாதிரி ஒரு சில விஷயங்களை சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நபர்கள்ட்டெல்லாம் நம்ம தண்ணீர் வாங்கி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம் இந்த மாதிரி நபர்கள், அப்படி இல்லை நம்ம உறவினர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம். எல்லாரையும் நம்ம சொல்ல வரலங்க. இதில் வெளியில் நம்மக்கிட்ட சர்க்கரையாக பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக வஞ்சகம். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலே தெரியும். நாம் இப்போ ஒன்று வாங்கியிருக்கோம், ஒரு பொருள் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கக்கிட்ட சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமையில் வர்றதை பார்க்கும்போது நாம் மற்றவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம உறவினர்கள், நம்ம நட்பு வட்டத்தில் இருக்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ பொறாமப்படுவாங்க. என்ன இவங்க இப்படி முன்னேறி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட மேலே வந்துடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு போட்டி, பொறாமை, மன கசப்புகளை, ஒரு சில வார்த்தைகளை இது நீங்கள் போய் தேடி அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லைங்க. அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சில, அதாவது வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஆனால் அந்த வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலே. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கே அந்த நபர்கள் கண் முன்னாடி வரும். இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நம்மளுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. அதாவது வெளியில் நல்லா பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக மன கசப்புகள் நிறைய இருக்கும் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் முன்னேறி வந்தால் கூட அவங்களால பொறுக்க முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் கெட்டு போனீங்கன்னு சொன்னாலும் இவன் அப்பயே நாசமாக போயிடுவான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுப்பாங்க. இந்த பாதி நபர்கள் வீட்டுகளுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தண்ணீர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதுக்காக அவங்ககிட்ட காப்பி வாங்கி குடிக்க வேணாம், அவங்கள்ட்ட சாப்பிட வேணாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் தண்ணீருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. எந்த ஒரு எதிர்மறையான சக்தி, நேர்மறையான சக்தி, இதெல்லாம் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்க தண்ணீருக்கு. தண்ணீர் நம்ம நல்லது சொன்னாலும் அதை ஈர்த்துக்கும், கெட்டது சொன்னாலும் அதை ஈர்த்துக்கும். நம்ம மனசில் உள்ள கெட்ட விஷயங்கள் கூட அந்த தண்ணீர் செம்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ஈர்த்துக்குங்க. அதனால் பாருங்கள், நீங்கள் அவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லி வரல. அதை நீங்கள் வெளியே காட்டிக்கக்கூடாது. வெளியே அவங்க நம்மளுக்கு கெட்டெண்ணம் பிடிச்சவங்க நம்ம. ஆனால் ஒரு சில நேரங்களில் இது மாதிரி எல்லாரையும் நம்ம ஒதுக்கிட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஒதுக்கிட்டு போனோன்னு சொன்னால் சொந்த பந்தம் இது எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம வெளியில் காட்டிக்கக்கூடாதே தவிர, ஆனால் அதே சமயத்தில் நம்மளை தற்காத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. அவங்க காப்பி கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே சமயத்தில் சாப்பாடு போட்டால் கூட ஒரு சிலர் வீட்டுக்கு நம்ம நெருங்கின உறவினர்களாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரு சாப்பிட்ற சிச்சுவேஷன் கூட வந்துடும். நம்ம வெளியூரில் இருந்துட்டு போவோம், அந்த ஊருக்கு போனால் அவங்க நம்மளுக்காகவே சமையல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டில் சாப்பிடக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடும். அப்படி அந்த வீட்டில் நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே போய் இப்போ குழாயில் பிடிச்சி குடிச்சிக்கலாம். அதே சமயத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீரை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க, குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த தண்ணீருக்கு கெட்ட சக்தி நல்ல சக்தி எல்லாம் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இவங்க நம்மளுக்கு கெட்டது நினைக்கக்கூடியவங்க, இவங்க நல்லது நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நபர்கள் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாகவே கேட்டுருங்க, எனக்கு தண்ணி வேண்டாங்க, கொஞ்சம் காப்பி வேணா கொடுங்க அப்படின்னு சொல்லிடுற மாதிரி கூட கேட்டுருங்க. ஆனால் உட்கார்ந்து கொண்டு அவங்க கையால் தண்ணீர் வாங்கி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நபர்கள் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு சந்தோஷமாகவே அது காட்டிக்கக்கூடாது. நீங்கள் தண்ணி வேணான்றீங்க, இவங்க எதை நினச்சிட்டு சொல்கிறாங்கன்ற மாதிரி காட்டிக்கக்கூடாது. சந்தோஷமாக பேசிகிட்டே நீங்கள் வந்துடுங்க. அவங்க கையில் தண்ணி வாங்கி குடிக்காததுனால உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ், அந்த கஷ்டங்கள் வராமலே போயிடும். உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.